வணக்கம். இன்னைக்கு நாம ஏதோ ஒரு புது சம்பவத்தை பத்தி பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா ரொம்ப சக்தி வாய்ந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு வேண்டுகோளை எடுத்து அதை அப்படியே பிரிச்சு மேய போறோம். பாருங்க, இது எப்படி ஒரு மாஸ்டர் கிளாஸ் கம்யூனிகேஷன் மாதிரி இருக்குன்னு. வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். இந்த மெசேஜோட ஆரம்ப வரியே எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அதாவது இது தற்செயலா நடந்ததா இல்ல திட்டமிட்டு நடந்ததாங்கிற விவாதமே இங்க தேவையில்லை. அதெல்லாம் ரெண்டாவது தான். நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு ஒரு விஷயத்த பளிச்சுன்னு சொல்லுது. சோ இந்த மெசேஜோட முதல் பகுதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு நேரடியான தெளிவான ஆக்ஷன் தேவைங்குது. அதாவது நீங்க நேர்ல அங்க இருக்கணும். அந்த சம்பவம் எதுக்கு நடந்தது, ஏதுக்கு நடந்ததுங்கிற காரணத்தெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல உங்க பிரசன்ஸ் தான் முக்கியம். இந்த கோரிக்கை ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியாவை பேஸ் பண்ணியிருக்கு. ஒரு நெருக்கடி நேரத்துல நீங்க என்ன அறிக்கை விடுறீங்க, என்ன விளக்கம் சொல்றீங்கங்கிறத விட நீங்க நேர்ல போய் நிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த எமோஷனல் கனெக்ட் தான் எல்லாத்தையும் விட பெருசுன்னு இது சொல்லுது. இதுதான் இந்த மெசேஜோட அஸ்திவாரமே. சரி, இப்போ இந்த வேண்டுகோளோட அடுத்த கட்டத்துக்கு, அதாவது அதோட எமோஷனல் கோருக்கு வருவோம். தலைவர் ஏன் நேர்ல போணுங்கிறதுக்கு அவரோட ஆதரவாளர்களோட விசுவாசத்தை மையமா வச்சு எப்படி ஒரு வாதத்தை கட்டமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. இது எவ்வளவு ஆழமானது. இங்க மக்கள் தங்கள பாதிக்கப்பட்டவங்களா காட்டிக்கல, அவங்களுக்கு நீதி வேணும்னு கேட்கல. அதுக்கு பதிலா தங்களோட தலைவரை பாதுகாக்கிற ஆதரவாளர்களா நிக்கிறாங்க. உங்க மேல தப்பே இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க. இங்க தான் ஒரு சூப்பரான உத்தி பயன்படுத்தப்படுது. பாருங்க, மக்களோட இந்த அசைக்க முடியாத நம்பிக்கைய ஒரு கேடயமா காட்டி அதே நேரத்துல அதை ஒரு தார்மீக பொறுப்பாவும் மாத்துறாங்க. அதாவது இவ்ளோ நம்புற மக்களுக்கு நீங்க நேர்ல போய் நின்னு பதில் சொல்லியே ஆகணும்னு ஒரு உணர்ச்சி பூர்வமான கடமையை இதை உருவாக்குது. இப்போ இந்த மெசேஜ் அந்த எமோஷனல் அப்பீல்ல இருந்து அப்படியே ஒரு பிராக்டிக்கலான வார்னிங்க்கு மாறுது. சரி, ஒருவேளை தலைவர் போகலைன்னா என்ன ஆகும், அதனால வர்ற எதிர்மறை விளைவுகள் என்னென்னு ரொம்ப தெளிவா எடுத்து வைக்குது. இங்க பாருங்க, இது எவ்ளோ தெளிவான ஒரு சாய்ஸ். ரெண்டே வழிதான். ஒன்னு நீங்க போறீங்க, இல்ல போகல. நீங்க போனா மக்களுக்கு ஆறுதல், போகலைனா தப்பான பேச்சு, வெறுப்பான பார்வை. கவனிச்சிங்களா? இது எப்படி ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள்ல இருந்து ஒரு பப்ளிக் இமேஜ் பிரச்சனையா ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்கா மாறுதுன்னு. போனா என்ன லாபம், போகாட்டி என்ன நஷ்டம்னு கண்ணாடி மாதிரி காட்டுது. தலைவர் அங்க போகாததால என்னென்ன ஆபத்துகள் வரலான்னு இது பட்டியலிடுது. வெளியில இருக்கிறவங்க தப்பா பேசுவாங்க, சரி அவங்க பேசட்டும். ஆனா உங்களுக்காக நின்ன ஆதரவாளர்களே கைவிடப்பட்ட மாதிரி உணர்வாங்க. அவங்க மனசுல இருக்கிற நம்பிக்கை நாளடைவுல ஒரு மனக்கசப்பா மாறக்கூட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்குது. இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஆபத்து. இப்போ இந்த வேண்டுகோள் ஒரு முழு வட்டம் அடிச்சு தொடங்கிய இடத்துக்கே வருது. லாஜிக்கலா எச்சரிக்கை செஞ்சது போதும்னு மறுபடியும் ஒரு பியூரான உணர்ச்சிகரமான ஒரு கோரிக்கையா மாறி அந்த விஷயத்தோட அவசரத்தை இன்னும் அதிகப்படுத்துது. இந்த கடைசி அழைப்பு பாருங்க, எவ்ளோ எளிமையா ஆனா எவ்ளோ சக்தி வாய்ந்தா இருக்கு. நீங்க அங்க போய் விளக்கம் சொல்ல வேணாம், பதில் சொல்ல வேணாம், நான் இருக்கேன்னு சொல்லி ஆறுதலா நின்னா மட்டும் போதும். உங்க பிரசன்ஸ் தான் அங்க தேவைப்படுற ஒரே மருந்து. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த மெசேஜோட கடைசி நோக்கம் என்னன்னா, தலைவரை லாஜிக்க வச்சு நகர வைக்கிறதில்ல, இரக்கத்தை வச்சு நகர வைக்கிறது. கடைசியில மனுஷங்க பீச்ல இருக்கிற அந்த தொடர்பு தான் எல்லாத்தையும் விட முக்கியங்கிறத இது ரொம்ப ஆழமா சொல்லுது. இந்த ஒரு சின்ன மெசேஜ்ல இருந்து தலைமை பண்பு, தகவல் தொடர்பு, மனிதநேயம் பத்தி எவ்வளோ விஷயங்கள் கத்துக்க முடியுது பாத்தீங்களா? இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிச்சுக்கலாம். ஒரு நெருக்கடியான சமயத்துல உடனடியா ஒரு விளக்கம் கொடுக்கறது முக்கியமா, இல்ல உடனடியா அங்க போய் நிக்கிறது முக்கியமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?